அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் ஏறக்குறைய தம்முடைய சீடர்களோடு ஒரு மறை போதகராக எல்லோரையும் இறைவனுடைய பிள்ளைகளாக ஏற்று எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றவராக, தம்முடைய தந்தையாகிய கடவுள் யார் என்று வெளிப்படுத்துகின்ற ஒரு நிறைவான வெளிப்பாடாக இயேசு விளங்கினார். இந்த இயேசு மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து எசையா இறைவாக்கினர் கூறிய அந்த வாக்கு தன்னிலே நிறைவேறிற்று என்று சொல்லி ஏழையருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் இறை ஆட்சியினுடைய மகிழ்ச்சியை மக்கள் எல்லோரும் அனுபவிப்பதற்குமாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று புறப்படுகின்ற இயேசு 3 ஆண்டுகள் தம்முடைய வாழ்வை பணியினால் அவர் ஒதுக்கி கொடுத்தார். ஒரு மெழுகுவர்த்தி உருகி வெளிச்சத்தை ஒளியை கொடுப்பது போல இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக உருக்கி இறுதியாக சிலுவையிலே கையளித்தார். இத்தோடு அவருடைய வாழ்வு முடிவடைந்து விட்டது. தங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. தாம் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள் என்று இறுமாப்போடு வாழ்ந்த அந்த யூத சமயத்து தலைவர்கள், குருக்கள், பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்று படித்தவர்கள், பாமர மக்கள் எல்லோருக்கும் தம்முடைய அந்த இறுக்கமான சட்டங்களை இறுக்கமாக கடைப்பிடித்து எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று நியாயப்படுத்துகின்ற இவர்கள் மத்தியிலே இயேசு ஒரு புரட்சிகரமான பாதையை எடுத்து காட்டினார். கடவுளுடைய அன்பை எடுத்து காட்டினார். அவருடைய இரக்கத்தை எடுத்து காட்டினார். தந்தையாகிய கடவுள் அவர் இந்த உலகத்திலே மனிதர்கள் மத்தியிலே ஏற்படுத்த விரும்பிய இறை ஆட்சியை பற்றி எடுத்து சொன்னார். ஏனென்றால் இந்த யூத இனம் ஒரு சிறிய இனமாக இருந்தது. இனமென்றே சொல்லக்கூடிய அளவிற்கு அவை இருக்கவில்லை. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதர் இருந்தார். பிள்ளை பேர் இல்லாத ஒரு மனிதன் இருந்தார். முதிர்ந்த வயதிலே பிள்ளை பேர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு அதோடு பூச்சியமாகி விடும் என்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இறைவன் தேர்ந்தெடுத்து, உன்னுடைய பிள்ளைகளை வானிலே இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கும் மேலாக பெருகச் செய்வேன், கடற்கரையிலே இருக்கின்ற அந்த மணலிலும் பார்க்க இன்னும் பெரிதாக, எண்ண முடியாத மணல், அவற்றிலும் பெரிதாக்குவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு பண்ணுகின்ற கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். கால ஓட்டத்திலே அடிமைகளாக இருந்த இந்த யூத இனத்தை ஆண்டவர் அன்பு செய்கின்றார். அவர்களுடைய அழுகுரலுக்கு செவிமடுக்கின்றார். அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்திருந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான எழுச்சியும் கிடையாது. இன்னும் தொடர்ந்து அவர்களை அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்று பார்வோன் மன்னர்கள், அரசர்கள் ஒருவர் மாறி இன்னும் ஒருவர் வருகின்ற பொழுது இவர்களை எப்பொழுதுமே அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும், இவர்களுடைய கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி திட்டமிட்டு அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட இந்த மனித குலத்தை, இனத்தை, சமூகத்தை கடவுளுடைய வல்லமையை காண்பித்து, உயிருள்ள கடவுளாகிய ஒரு கடவுளை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். வனாந்தர அனுபவத்திலே, பாலைவன அனுபவத்திலே அவர்களுக்கு உணவளித்து, தண்ணீர் கொடுத்து, அவர்களை பராமரித்து, பெரும் வல்லரசுகளுடைய கரங்களிலே இருந்து பாதுகாப்பாக
பாலும் தேனும் பொழிகின்ற நல்ல நாட்டிற்கு அழைத்துச் சென்று அவர்களை குடியிருக்க வைத்தார். இவர்கள் தாங்கள் ஒரு பெரிய இனமாக வேண்டும் என்று சொல்லி தமக்கொரு அரசர் வந்தால்தான், ஏனைய நாடுகள் ஏனைய இனங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் பேரரசாக அவர்கள் இருக்கின்றார்கள், பலமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், பயமில்லாதவர்களாக இருக்கின்றார்கள், பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதனாலே தங்களுக்கு அரசன் வேண்டும் என்று சொல்லி விடாப்பிடியாக கேட்டார்கள். சாமுவேல் என்கின்ற இறை வாக்கினர் குரு அவர்களுக்கென்றொரு அரசனை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதிலிருந்து அவர்கள் அரசாட்சியின் ஒரு குலமாக சமூகமாக வாழுகின்ற வேளையிலே இந்த அரசர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள், அவர்களுடைய பலவீனத்தினாலே இவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், வளர்ச்சியுற்றார்கள், அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இப்படி வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி இவர்களுக்கு வருகின்ற பொழுது இறைவன் தாமே இந்த அரசராக மத்தியிலே பிறந்து எல்லோரையும் தோற்கடித்து தம்முடைய அரசாட்சியை அவர் அமைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவர் இயேசு வந்தார். அவர் போதிக்கின்ற பொழுது இறையாட்சி உங்கள் மத்தியிலே வந்துவிட்டது என்று சொன்னார். ஆரம்பிக்கப்பட்ட இந்த இறையாட்சி இன்னும் நிறைவேறவில்லை, நிறைவேறும் என்பதற்காக நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அந்த கடவுள் இயேசு தாமே பயணித்தார். பயணிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இந்த மக்களுக்கு அன்பின் வடிவத்திலே கொடுத்து அவர் தன்னை ஈகை செய்தார், தன்னை பலி செய்தார். அவருடைய சாவு என்பது வாழ்வினுடைய நிறைவாக ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ஆப்ஷன் என்று சொல்லுவார், அடிப்படை தீர்மானமாக இருந்து தன்னை கையளித்தார். 100% கையளித்தார். நாங்கள் எவ்வளவு தூரம் மடக்கி பிடிக்கலாம், வருகலாம், பறிக்கலாம், நாங்கள் அபகரிக்கலாம், சேர்க்கலாம், பல பல பரம்பரைகளுக்கும் சேர்க்கலாம் என்று சொல்லி எவ்வளவு தூரம் இந்த மனித சமூகத்திலே இருக்கின்ற சிலர், அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பெரும் வியாபார அதிபர்களாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை ஆளுகின்றவர்களாக மற்றவர்களுக்கு மேலே இருந்து மற்றவர்களுடைய குருதியை குடிக்கின்றவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த மனித சமூகத்திற்கு தன்னலமற்ற கடவுள், அன்பே உருவான கடவுள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற மக்களுடைய இயக்கத்திற்கு கடவுள் செவிசாய்த்தார். அதனால் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை உயிர் பலி செய்து அதன் வழியாக ஒவ்வொருவரும் தனித்தும் கூட்டமாகவும் குழுமமாகவும் சமூகமாகவும் நாங்கள் பிறரன்பிலே, அதாவது அன்பின் வெளிப்பாடாக தங்களை கொடுக்கின்ற ஒரு சமூகமாக, ஈகை செய்கின்ற சமூகமாக, கொடுப்பதில் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறுகின்ற சமூகமாக உருவாகுகின்ற பொழுது அங்கு இறையாட்சி முழுமை பெறுகின்றது. அதனால் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்பு என்பது, மக்கள் யாராவது இறந்து விட்டால் அவர்கள் இறைவன் அடி சேர்ந்து விட்டார்கள், அவர்கள் விண்ணகம் சென்று விட்டார்கள், மோட்சத்திற்கு சென்று விட்டார்கள். ஒரு தாயிடம் ஒரு குழந்தை கேட்கின்றது, எங்களுடைய அம்மம்மா இறந்து போனார், எங்கே போயிட்டா என்று சொன்ன பொழுது அவர் கடவுளிடம் மோட்சத்திற்கு மேலே போய்விட்டார். அப்பொழுது அந்த குழந்தை கேட்டது, நீங்கள் கொண்டு போய் மண்ணுக்கு கீழே தான் தாட்டீர்கள் என்று சொல்லி. அதை நான் மேலே போகிறது என்று, மேலே கீழே என்றதெல்லாம் எங்களுடைய மனித மொழி. மனிதர்கள் ஆகிய நாங்கள் மனிதர்கள் பாவிக்கின்ற இந்த வார்த்தைகளோடாக நாங்கள் இந்த எங்களுடைய அறிவுக்கு எட்டாத அல்லது ஆன்மீக ரீதியான ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை நாங்கள் அடக்கி விடுகின்றோம். அதனாலே சரியான விளக்கங்கள் கிடைப்பதில்லை. இந்த இறையாட்சி, நான் போகின்றேன், நான் மீண்டும் வருவேன், உங்கள் எல்லோரையும் அங்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன், நான் உங்களோடு என்றும் இருக்கின்றேன், இப்படியான வார்த்தைகளை இயேசு அடிக்கடி தம்முடைய வாழ்வின் இறுதி கட்டங்களிலே சொல்லி, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி, என்னோடு இணைந்திருங்கள்,
ஒரு திராட்சை செடி, கொடி இவற்றுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த உறவு, நெருக்கமான உறவு, ஒன்றை ஒன்றை விட்டு வாழ முடியாது என்ற அளவிற்கு நெருக்கமான அன்பு பாசத்தினாலே நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதனாலே நாங்கள் எல்லோருமே ஏற்கனவே இந்த இறையாட்சியிலே பங்காளிகளாக இருக்கின்றோம். இந்த இறையாட்சி அது மலருவதற்கு நாம் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும். நாங்களும் இந்த இறை ஆட்சியினுடைய, இந்த விண்ணக வாழ்வினுடைய உறுப்பினர்களாக ஏற்கனவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு நாங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்காமல் அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் தேவதூதர், நீங்கள் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். இந்த இறையாட்சி இந்த உலகத்திலே மலருவதற்காக நீங்கள் உழையுங்கள் என்று. ஏனென்றால் இந்த இறையாட்சிக்கு முரணான மதிப்பீடுகள் இந்த சமூகங்களிலே வாழப்படுகின்றன. எங்கும் சண்டையும் வன்முறைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அடக்குமுறைகளும் காட்டிக் கொடுத்தலும் ஏமாற்றுதலும் சுரண்டி வாழுதலும் என்று சொல்லி இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றோம். அனுதினம் நூற்றுக்கணக்கானவர்கள் யுத்தத்தினாலே, மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற யுத்தத்தினாலே அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் பசியோடு அவர்கள் வாடுகின்றார்கள். எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய உரிமை வாழ்வை பெற முடியாமல் இந்த உலகத்திலே அவர்களை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை இந்த உலகம் வரவேற்கவில்லை. அவர்களுக்கு உரிய அடிப்படை உரிமைகளை, அறிவை, அவர்களுக்கு உரிய உணவை, பாதுகாப்பை கொடுக்க இந்த சமூகம் மறக்கின்றது. அப்படிப்பட்ட சமூகத்திலே எப்படி இறை ஆட்சி மலரலாம் என்று நானும் நீங்களும் கேட்கலாம். அதற்குத்தான் இயேசுவினுடைய விண்ணேற்பு என்பது ஒரு நம்பிக்கையை தருகின்றது. சாவோடு வாழ்வு முடிவடைவதில்லை, சாவு ஒரு வாழ்வினுடைய நிறைவு ஆகும். இருளுக்கு அப்பால் ஒரு சூரிய அது மாலையிலே மறைகின்றது என்றால் அது இன்னும் ஒரு இடத்திலே உதிக்கின்றது. அவ்வாறு இந்த உலகம் இறப்பினால் புது பிறப்பு அடைகின்றது. அதனால்தான் இந்த பாஸ்கு என்பது, பாஸ்கா காலம், பாஸ்கு விழா என்பது கடத்தல், அடிமையிலே இருந்து உரிமை வாழ்வுக்கு கடந்து செல்வது. ஆனால் இந்த விண்ணேற்பு திருவிழா இயேசு கடந்து சென்றார் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். அதற்கான மார்க்கத்தை, வழியை இயேசு எங்களுக்கு காட்டியிருக்கின்றார். இயேசுவினுடைய போதனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதனூடாக அதை நடைமுறைப்படுத்த நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்து அல்ல, கூட்டாக இந்த முழு உலக சமூகமும் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் எப்பொழுதும் இந்த விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும். இந்த விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய பயணம் நல்லபடியாக அமைய, அன்றாடம் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற சாவு அனுபவங்களை எல்லாம் நாங்கள் உயிர்ப்பு அனுபவங்களாக மாற்றுவதற்கும், எங்களை சூழ்ந்து இருக்கின்ற தீமையினுடைய ஆதிக்கத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் எங்களை விடுவிக்க வேண்டும். எங்களுடைய ஆசைகள் பற்றுக்களிலே இருந்து எங்களை நாங்கள் விடுவிக்க வேண்டும். எங்களுடைய சுயநலங்களிலே இருந்து நாங்கள் எங்களை விடுவிக்க வேண்டும். அதன் வழியாக நாங்கள் ஆண்டவர் இயேசு கூறிய, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி அவர் எங்களுக்கு விட்டு செல்லுகின்ற இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பாடத்தை, அவரை நாங்கள் எங்களுடைய குருவாக, ஆசானாக, எங்களுடைய தலைவராக, மீட்பராக, விடுதலை அளிக்கின்ற வீரராக நாங்கள் ஏற்று அவருடைய வாழ்க்கை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணேற்புக்கு அடைவதற்கான பக்குவம் கொண்டவர்களாக, தகுதியுள்ளவர்களாக எங்களை உருமாற்றிக் கொள்ள முடியும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே இறைவன் உங்களோடு எந்நாளும் இருக்க வேண்டும் என்று ஆசித்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.